ராஜ் பயங்கர டென்ஷனாக இருக்காரு. இந்த மாரி மதி பண்ணுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவன் என்னன்னு செஞ்சான்னு தெரியாம நீங்க எப்படிங்க பேசுவீங்க? என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும். அதுக்காக புருஷனை இப்படி தள்ளி விடுவாளா? நான் தான் அவனுக்கு அட்வைஸ் குடுத்தேன். ஆனா கடைசி இப்படி பண்ணிட்டாளே அவ. இன்னைக்கு நான் மதிய விடுறதா இல்ல. மதி கிளம்பி வெளியே வராங்க. என்னம்மா எங்க கிளம்புற நீ? வேற எங்க காலேஜுக்கு தான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்ற? அதான் 2 நாள் இங்க இருக்க சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ எதுக்காக காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்க? அப்படின்றாங்க. என்னங்க நீங்க இப்படி கேட்குறீங்க? நான் போய் தானே ஆகணும். லீவெல்லாம் எனக்கு தரமாட்டாங்க. எனக்கு இப்போது வேலை நடந்துட்டுருக்குது. இப்போ எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிற டைம். இந்த டைமில் நான் லீவ் கேட்டால் கம்பல்சரி கிடைக்காது. அதனால நான் லீவெலாம் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு தங்கராஜ் இன்னும் டென்ஷன் ஆகிறாரு. மதி ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னோடனே சொல்லுங்கள், நீ எதுக்காக சுரேஷை தள்ளிவிட்ட? அதை உங்கள் மச்சாங்கிட்டே கேட்க வேண்டியது தானே? இங்கே பாருமா, அவன் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு தள்ளிவிட்ட? அவர் பண்ண வேலை அப்படி, அதனால் நான் தள்ளிவிட்டேன். போதுமா? அதுவும் நான் வேணும்னு தள்ளலை. சரிம்மா, இப்படிலாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா? புருஷனா அப்படி இப்படி இருக்க தான் செய்வான். அதுக்காக நீ இப்படி பண்ணலாமாம்மா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னோடனே, ஏங்க சும்மா இருங்க அப்படின்றாங்க ரேவதி. உடனே இங்கே பாருங்கள், புருஷன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு ஒன்றும் கிடையாது. பொண்டாட்டிக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும். அவர் எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இல்லை, என்னை அனுசரித்து போகிற மாதிரியும் இல்லை. அதுக்காக அவருக்கு நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணணும் தவிர எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணார், ஏன் நான் பண்ணேன், அது எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்புறாங்க. அது கேட்டு தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என்னம்மாம்மா அவகிட்ட இதுக்கு தேவையில்லாம் பேசியிருக்கேன்? அவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. அவெல்லாம் திருந்த மாட்டாமாம்மா. அவளை விடுங்க, நான் கிளம்புறேன் ஸ்டேஷனுக்கு. என்னடா நீ ஒரு பக்கம் ஸ்டேஷனுக்கு கிளம்புற, அவள் ஒரு பக்கம் வேலைக்கு கிளம்புறா. நல்லாவாடா இருக்குது? 2 பேரையும் நான் கூட்டின்னு எதுக்கு? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் நல்லபடி வாழணும் அப்படின்னு தானே? மாமா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவள் எனக்கு செட்டே ஆக மாட்டா. நீங்கள் ஏன் மாமா இதெல்லாம் தலையிடுறீங்க? விட்டுட்டு வேலையை பாருங்க மாமா, நீங்களாவது நிம்மதியாக இருங்க. என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் கேட்டு தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இப்படியே விடக்கூடாது அப்படின்னு. ஏங்க விடுங்களேங்க, இதை எதுக்காக தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுறீங்க? எது சுரேஷ் வாழ்க்கையில் ஏங்க தலையிடுறீங்க? விட்டுருங்க. நீ அமைதியார் ரேவதி. பெரியவங்கன்னா எல்லாம் சொல்லி தான் தரணும். அவங்க இஷ்டத்தான் விட முடியாது. மதிக்கு புரிய வைக்கணும். புருஷனா என்ன, குடும்பம்னா என்ன, எப்படி இருக்கணும் புரிய வைக்கணும். அவள் பாட்டு வேலைக்கு போகிறதால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நான் என்ன பண்ணுறோம் அதை நான் பார்த்துக்கிறேன். இவர் என்ன பண்ணி வைக்க போகிறான்னு தெரியலையே அப்படி ரேவதி யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு நம்ம தங்கராஜ் காலேஜுக்கு வராரு. காலேஜுக்கு வந்துட்டோன்னா காலேஜில் அந்த பிரின்ஸிபல் கிட்ட மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி மதி எங்கள் குடும்ப சூழ்நிலையில் இப்போ இருக்கும்போது மதி வேலைக்கு வர்றது எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதனால் மதி இப்போ பர்மனெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க. ஆமாங்க, அவங்க ரொம்ப நாளாக பர்மனெண்ட் பண்ண வேண்டியது, அதுவும் ரொம்ப தள்ளி போச்சு. இப்போ கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்னோன்னா, அதை நீங்கள் பண்ணக்கூடாது. மதிக்கு பர்மனெண்ட்டாக வேலைங்க நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ இருக்க டெம்பரரி வேலையும் நீங்கள் அவளுக்கு தரக்கூடாது அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் மதியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணாக அதை செய்ய மாட்டிங்களா சார்? அது சார் என்னை பகச்சின்னு உங்கள் விஷயத்துக்கு பண்ண போகிறீங்களா? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. மதியை கூப்பிட்டு இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேணாம், ஏன்னா இது பர்மனெண்ட்லாம் பண்ண முடியாது, இன்னொரு ஸ்டாஃப் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவளை வேலையிலேருந்து அனுப்ப வேண்டியது உங்களோட பொறுப்பு. சார் அது எப்படி சார்? காலேஜில் ஸ்டூடெண்ட்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க சார். அதெல்லாம் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். என்னை பற்றி தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, யோசிச்சுட்டு மதி இதுக்கப்புறம் உன் ஆட்டம் வேலைக்கே ஆகாது, நீ எப்படியும் எங்கள் வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே மதி ரொம்ப சந்தோஷமாக கேன்டீனில் எல்லார்கிட்டையும் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்களை பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு அப்படின்னோடனே மதி போகிறாங்க. போனோடனே இங்கே மதி கிட்ட பிரின்ஸிபல் சாரிம்மா, உன்னோட வேலையை பர்மனெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி உன்னோட போஸ்டிங் வேறு ஒருத்தவங்க வராங்க, இப்போ டெம்பரவரி ஆள் தேவையில்லை எங்களுக்கு, சாரிம்மா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னா மதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படி சொல்லணும் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. உடனே மதி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் இந்த மாதிரி தங்கராஜ் போன விஷயத்தை சொல்கிறாங்க. அது கேட்டு மதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக சுரேஷ் வராரு. அவங்க மாமா போய் கூட்டிகிட்டு வா மதியா அப்படின்னு சொன்னோன்னே சுரேஷும் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறாரு. மாமா கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரேன்னு சொல்லிட்டு மதியம் வராங்க. என்ன வரேன்னு சொல்கிறா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கூட கூட்டின்னு வராரு. தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமாக மதியை பார்க்குறாரு. என்னம்மா என்ன சொன்னாங்க உன்னோட காலேஜில் அப்படின்னோடனே, ஓ இவரோட வேலை தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னதை அப்படியே சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? இங்கே பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டா நான் உங்களுக்கு அடிப்பணிஞ்சிடுவேன், உங்கள் மச்சானுக்கு நான் கீழ்ப்பணிஞ்சு நடப்பேன் அப்படின்னு தானே இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க. இப்போ சொல்கிறேன், எனக்கு வேலை இல்லைன்னா உங்கள் மச்சானுக்கும் வேலை இருக்காது, நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு. அப்படியே சுரேஷ் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே தங்கராஜ், என்னம்மா நீ இப்படி பேசுகிற? நான் அப்படி தாங்க பேசுவேன், என்னோடய வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க.